ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு அரிசி கடலைப்பருப்பு லட்டு செய்ய போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு கப் அளவு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் அளவு கடலைப்பருப்பு. இப்போ அந்த அரிசியை நம்ம பொறுன்னு வர மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப பசங்களுக்கு பிடிக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், லேசாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது நல்லா கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலரில் வர மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். போதும், இந்த மாதிரி நம்ம நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம சர்க்கரை பாவு காய்ச்சிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். வெல்லம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அந்த வெல்லம் கரைகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியில் வெல்லம் கரைஞ்சால் போதும், பாகு பதத்துக்கெலாம் நம்ம பண்ண வேணாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும். தண்ணியில் வெல்லம் நல்லா கரையுது. போதும், நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரிசியை வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை நல்லா பொடி பண்ணிடலாம். மிக்சியில் போட்டு நான் நல்லா பவுட்ரு பண்ணிட்டேன். பாருங்கள், அதே மாதிரி கடலைப்பருப்பையும் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் அரிசி பொடி பண்ண அரிசி, கடலைப்பருப்பு ரெண்டையும் ஒன்றா போட்டுக்கலாம். துருவின தேங்காய்ச்சீல் அதையும் போட்டுக்கலாம். அது நல்லா கிளறிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி போடலை, தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல சர்க்கரை பாகு, அதை உள்ளே ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கலாம். தேவையான அளவு மட்டும் ஊற்றுங்க, ரொம்ப ஊற்றினா தண்ணி ஆயிரும். கொஞ்சம் ஒரு லட்டு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இது நல்ல மணமாகவும் இருக்கும், சாப்பிட ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி தட்டில் வச்சிடலாம். கையில் லேசாக நெய் தொட்டுக்கோங்க, அப்போ தான் கையில் லேசாக ஒட்டாது. இப்போ குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி வச்சுருங்க. சூப்பரான அரிசி கடலைப்பருப்பு லட்டு ரெடி. பாருங்கள், நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.